புத்தகம் 9. கஸ்ஸிசியாகும். மோனிகாவின் இறப்பு. அகவை 33. பிரிவு 1. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்துவிட்டீர். எனது இதயம் உம்மை புகழ்வதாக. எனது நாவும் என் எல்லா எலும்புகளும், ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார் என்று ஆர்ப்பரிப்பனவாக. அவை பேசட்டும், எனக்கு பதிலளியும் ஆண்டவரே. நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்குச் சொல்லும். நான் யார்? என்ன ஒரு மனிதன் நான்? என் செயல்களிலோ வார்த்தைகளிலோ சிந்தையிலோ எதுதான் தீமையில்லை. ஆனால் நீரோ ஆண்டவரே, இரக்கமும் அருளும் கொண்டவர். உம் வலக்கரத்தால் எனது இறப்பின் ஆழத்தை துளாவி பார்த்தீர். எனது இதயத்தின் தளத்திலிருந்த கழிவு கடலை கூட்டி வெளியே தள்ளினீர். பிரச்சனையின் கரு என்னவெனில், எனது விருப்பத்தை உதறி தள்ளிவிட்டு உமது விருப்பத்தை என் விருப்பமாக கொள்வதே. ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக சுதந்திரமான விருப்பம் எங்கே போனது? எந்த ஆழத்தில் அது மறைந்து கிடந்து இப்போது திடீரென என்னிடம் வந்துள்ளது? இதன் வழியாகவே நான் உமது அழுத்தாத நுகத்திற்கு என் தலையை தாழ்த்தி உமது எளிய சுமைக்கு என் தோள்களை கொடுத்துள்ளேன். கிறிஸ்து இயேசுவே, என் துணையாளரே, என் மீட்பரே, மடமையின் இனிமையில்லாமல் இருப்பது திடீரென எனக்கு இனிமையாக இருக்கிறது. எதை இழந்து விடுவேனோ என்று பயந்த எனக்கு அதை நானே விரும்பி தள்ளி வைப்பது இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீர் அவற்றை வெளியேற்றி அவற்றின் இடத்தை எடுத்துக்கொண்டீர். இனிமையின் இனிமையே, உம் இனிமை உடலில் அனுபவிக்கப்படுவது அல்ல. எல்லா வெளிச்சத்தையும் விட ஒளிரும் வெளிச்சமே, ஆழ்மன சிந்தனையின் ஆழத்தை விட அங்கே ஒளிர்பவர் நீர். மதிப்பானவற்றை விட சிறந்த மதிப்பே, ஆனால் தங்களை மதிப்புக்குரியவர்கள் என்று கருதுபவர்களுக்கு அல்ல. நல்ல இடத்தை தேடுதல், நிறைய பணத்தை தேடுதல், எனது தன்னின்பத்தில் திளைத்தல், காமத்தின் அரிப்பை சுரண்டி பார்த்தல் போன்ற கடிக்கின்ற அக்கறைகளிடமிருந்து என் மனம் விடுதலை பெற்றது. ஆண்டவராகிய என் கடவுளே, என் ஒளியே, என் செல்வமே, என் மீட்பே, உம்மிடம் நான் மழலை கொஞ்சலில் பேசிக் கொண்டிருந்தேன். பிரிவு 2. உமது பார்வையில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். எனது கற்பித்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றல்ல, மாறாக மொழிச்சந்தையில் வார்த்தைகளை விற்பவன் என்ற எனது வேலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன். எனது மாணவர்கள் எனது வாயிலிருந்து தங்களது மடமைக்கான ஆயுதங்களை வாங்க நான் விரும்பவில்லை. அவர்கள் தங்களது எண்ணங்களை உமது சட்டத்திற்கு அல்லது அமைதிக்கு அல்ல, மாறாக பொய்களுக்கும் நீதிமன்றங்களின் கூச்சல்களுக்கும் கொடுத்தனர். விடுமுறைக்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. முறைப்படி விருப்ப ஓய்வு கொடுக்கும் வரை அவர்களை பொறுத்து கொள்வது என முடிவெடுத்தேன். உம்மால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட நான் இப்போது எனது திறன்களையும் திறமைகளையும் விற்கப் போவதில்லை. உமது அறிவால் உருவான எங்கள் திட்டத்தை நாங்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களிடம் தவிர வேறு யாரிடமும் சொல்லவில்லை. அதே வேளையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து திருப்பயண பாடல்கள் பாடிக்கொண்டு வந்த எங்களுக்கு கூர்மையான அம்புகள் மற்றும் கொன்றளிக்கும் தணல் வீசும் கரிகளும் போன்ற நாவினை தந்து ஏமாற்றுகின்ற நாக்குகளின் விமர்சனத்தை எதிர்கொள்ளச் செய்தீர். உதவக்கூடிய ஆலோசனைகளை தருவது போல தெரிகின்ற நாவுகள் பகை உணர்வு கொண்ட எதிரிகள் போல இருக்க முடியும். மேலும் அன்பை கொடுப்பது போல கொடுத்து மனிதர்கள் உணவை உண்பது போல அது விழுங்கவும் செய்யும். உமது அன்பு என்னும் அம்பால் எனது இதயத்தை துளைத்தீர். நீர் துளைத்த அம்புகளின் காயத்தை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு வழிநடந்தோம். கருப்பிலிருந்து பளிச்சிடும் வெண்மைக்கு, இறப்பிலிருந்து வாழ்விற்கு நீர் மாற்றிய உம் அடியார்களின் முன்மாதிரிகள் எனது சிந்தனைகளை நிரப்பியிருந்தன. எனது சோம்பலையும் மந்தமான தன்மையையும் அவை எரித்து அழித்தன. மேலும் தாழ்வானவற்றால் நான் மீண்டும் இழுக்கப்படாதவாறு என்னை காத்தன. நிறைய ஆற்றலை தந்து என்னை எரித்தன. ஏமாற்றும் நாவால் நான் சந்தித்த எல்லா எதிர்ப்பும் என்னை ஈரமாக்கிவிடவில்லை. மாறாக என் நெருப்பை இன்னும் பற்றி எரியச் செய்தன. இருந்தாலும் நீர் உலகம் முழுவதும் புனிதமாக்கிய உமது பெயரின் பொருட்டு எனது வாக்குறுதியும் அறிக்கையும் சில மனிதர்களால் பாராட்டவும் பட்டன. விடுமுறைக்காக காத்திருப்பதை விடுத்து எனது வேலையை நான் உடனடியாக நிறுத்தியிருந்தால் அது ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் ஆகியிருக்கும். ஏனெனில்
எல்லாருடைய கண்களிலும் உயர்ந்ததாக மதிக்கப்படுகின்ற அலுவல் அது. அப்படி செய்திருந்தால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற புனை கதைகளை உருவாக்கி என்னை பற்றி புறம் கூறத் தொடங்கி நான் எல்லார் முன்னிலையிலும் முக்கியமானவன் என்று காட்டும் பேரார்வம் கொண்டு இதை செய்தேன் என்றும் சொல்லியிருப்பார்கள். மக்கள் என்னை பற்றி எப்படி பேசினால் என்ன? எனது மனநிலை பற்றி எப்படி வாதித்தால் என்ன? எனக்கு நல்லதெனப்படுகின்ற எனது முடிவு அவர்களது பார்வையால் தீயதெனப்பட்டால் அதனால் எனக்கு என்ன பயன்? மேலும் அந்த அறுவடை காலத்தில் கற்பித்தல் பணிப்பளுவின் காரணமாக எனது நுரையீரல்களும் வலுவிழக்கத் தொடங்கின. மூச்சு விடுவது சிரமமாக இருந்தது. நெஞ்சில் உருவான வலி உள்ளுக்குள் இருக்கும் காயங்களின் அடையாளமாக இருந்தது. மேலும் இந்த வலியால் என்னால் தெளிவாகவும் நீண்ட நேரமும் பேச முடியவில்லை. முதலில் இது எனக்கு கவலை தந்தது. ஏனெனில் எனது கற்பித்தல் பணியை நான் விட்டுவிடலாம் என்ற நிலைக்கு இது என்னை தள்ளியது. அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்து இதை குணமாக்கிவிட்டு மீண்டும் பணியை தொடரலாம் என்று தோன்றிற்று. ஆனால் இப்போது அமைதி கொண்டு நீரே என் கடவுள் என உணர்ந்து கொள்ளும் நிலையில் ஒரு நோக்கம் பிறந்து அதுவே எனது முடிவாகவும் ஆயிற்று. என் கடவுளே, இதை நீர் அறிவீர். மக்களின் எதிர்மறையான உணர்வுகளை நான் எதிர்கொள்ள இதோ எனக்கு நல்ல காரணம் கிடைத்துவிட்டது என்பது பற்றி சிலிர்க்கிறேன். சுதந்திரமான உறவில் பிறந்த அவர்களது குழந்தைகளுக்காக நான் சுதந்திரமாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. இது குறித்து மிகவும் மகிழ்ந்த நான் இந்த நேர இடைவெளியை ஏறக்குறை 20 நாட்களை இனிதே பொறுத்து கொண்டேன். இருந்தாலும் பொறுமையோடு இருக்கவும் மிகுந்த துணிச்சல் தேவைப்பட்டது. ஏனெனில் பணத்தின் மேல் எனக்கு விருப்பமில்லை. முன்பு பணத்திற்காக மிகுதியான வேலை சுமை ஏற்றிருக்கிறேன். ஒருவேளை இந்த வேலையை நான் தொடர்ந்திருந்தால் ஆதாயத்திற்கான எனது ஆசை பொறுமையாக மாறியிராவிட்டால் நான் உடைந்து நொறுங்கிப் போயிருப்பேன். எனது சகோதரர்களும் உமது அடியார்களுமானவர்களில் ஒருவர் என்மேல் குற்றம் சுமத்தலாம். நான் இதிலேயே நீண்ட காலம் இருந்தேன் என்று குற்றம் சுமத்தலாம். உமது படைவீரனாக பணியாற்ற வேண்டிய நான் மதிப்பிற்குரியதும் சௌகரியமானதுமான இந்த பொய்யின் நாற்காலியில் 1 மணி நேரம் கூட அமர்ந்திருக்கக்கூடாது என்று சொல்லலாம். அதை பற்றி நான் விவாதிக்க மாட்டேன். ஆனால் மிகவும் இரக்கமுள்ள கடவுளே, எனது மற்ற பயங்கரமான மற்றும் இறப்புக்குரிய பாவங்களோடு இணைத்து இந்த பாவத்தையும் நீர் மன்னித்து திருமுழுக்கின் தண்ணீரால் என்னை கழுவவில்லையா? பிரிவு 3. எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி பற்றி வெரேகுந்துஸ் மிகவும் பொறாமைப்பட்டு வருந்தினான். ஏனெனில் அவனை இறுக்கியிருந்த கடமைகள் என்னும் சங்கிலிகளால் எங்களது குழுவிலிருந்து விலக்கப்பட்டதாக உணர்ந்தான். அவன் இன்னும் கிறிஸ்தவன் ஆகவில்லை. ஆனால் அவனது மனைவி திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர். அவளால் இறுக கட்டப்பட்டிருந்த அவனால் நாங்கள் தொடங்கிய பயணத்தில் எங்களோடு இணைய முடியவில்லை. துறவியாக ஆனாலன்றி கிறிஸ்தவனாக ஆவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நாங்கள் அங்கு இருந்தவரை எங்களை வரவேற்று உபசரித்தான். அவனது செலவுகளில் எங்களது தேவைகளை நிறைவேற்றினான். நேர்மையாளர்கள் கைமாறு பெறும் நாளில் அவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு ஈடு செய்யும். நீர் ஏற்கனவே அவனுக்குரிய பங்கை கொடுத்துவிட்டீர். நாங்கள் ரோமைக்கு வெளியில் இருந்தபோது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட அவன் இவ்வுலகை விட்டுச் செல்லும் முன் கிறிஸ்தவனாக மாறினான். இவ்வாறாக நீர் அவன் மேல் மட்டுமல்ல எங்கள் மேலும் இரக்கம் காட்டினீர். எங்களது நண்பனின் அளவற்ற மனித நற்பண்பை பாராட்டி அவனை நாங்கள் உமது மந்தையில் சேர்த்திராவிட்டால் நாங்கள் தாங்க முடியாத வலியால் மிகவும் வருந்தியிருப்போம். எங்கள் கடவுளே, உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடையவர்கள். நீர் தரும் ஊக்கமும் ஆறுதலும் எங்களுக்கு இந்த வாக்குறுதியை தருகின்றன. உமது வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இவ்வுலகின் வெப்பத்திலிருந்து நாங்கள் உம்மில் இளைப்பாற வெரேகுந்துஸ் காசிசியாகுமில் எங்களுக்கு தந்த இந்த மாளிகைக்காக நீர் அவனுக்கு என்றும் பசுமையான விண்ணக வாழ்வை பரிசாகத் தந்தீர். அவனது மண்ணுலக பாவங்களை மன்னித்து அவனை பாலும் தேனும் பொழியும் மலைக்கு, உமது மலைக்கு, நிறைவின் மலைக்கு அழைத்துச் சென்றீர். அந்த முந்தைய நாளில் நான் சொன்னது போல வெரேகுந்தஸ் எங்களை பற்றி வருத்தப்பட்டாலும் நெஃப்ரிடியு எங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டான். அவனும் அப்போது இன்னும் கிறிஸ்தவனாக மாறவில்லை. நாசகரமான மணிக்கேய பிழை என்னும் சாக்கடையில் அவன் விழுந்து கிடந்தான். உண்மையான மகனின் உடல் வெறும் மருட்சி என்று மணிக்கேயம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது.
இருந்தாலும் அவன் அந்த பிழையிலிருந்து எழுந்து வரத் தொடங்கினான். உமது திரு அவையின் அருள் அடையாளங்களை அவன் இன்னும் பெறவில்லை என்றாலும் உண்மையை தீவிரமாக தேடலானான். எனது மனமாற்றம் மற்றும் திருமுழுக்கின் மறுபிறப்பை தொடர்ந்து அவனும் திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர் ஆனான். கற்பிலும் புனித தன்னடக்கத்திலும் உயர்ந்தவனாய் ஆப்பிரிக்காவில் அவனது மக்கள் நடுவில் உமக்கு பணியாற்றினான். இவ்வுலக வாழ்விலிருந்து நீர் அவனை விடுவித்த போது அவன் வழியாக அவனது வீட்டார் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இப்போது அவன் ஆபிரகாமின் மடியில் இளைப்பாறுகிறான். மடி என்று எது குறிக்கப்பட்டாலும் அங்கேதான் வாழ்கிறான் என் நெஃப்ரிடியு, என் இனிய நண்பன். ஆண்டவரே, உம்மால் விடுதலை பெற்ற அடிமையும் உமது உரிமை பிள்ளையும் ஆனவன் அவன். அங்கேதான் அவன் வாழ்கிறான். அவனைப் போல உயர்ந்த ஆன்மா வேறு எங்கு வாழ முடியும்? அங்கேதான் அவன் வாழ்கிறான். அந்த இடத்தை பற்றி அவன் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறான். தேர்ந்த சிறப்பறிவில் குறைந்த எளிய மனிதன். நான் பேசும்போது அவன் காதுகளை மட்டும் என் பக்கம் திருப்புவதில்லை. மாறாக தனது ஆன்மீக வாயை திறந்து உமது ஊற்றிலிருந்து ஞானத்தையும் முடிவற்ற மகிழ்ச்சியையும் அள்ளி பருகுவான். என்னை மறக்கும் அளவுக்கு அவன் குடித்து மயங்கி இருக்க மாட்டான் என நினைக்கிறேன். ஆண்டவரே, அவன் உம்மையே பருகுகிறான். நீர் எம்மை என்றும் நினைவு கூர்கிறீர். ஆக அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். எங்களது மனமாற்றம் நட்பை முறித்துவிடாது என்று வெரேகுந்துசுக்கு நாங்கள் ஆறுதல் அளித்தோம். அவனது திருமண நிலைக்கு ஏற்ற நம்பிக்கை பற்றியும் அவனுக்கு அறிவுறுத்தினோம். ஆனால் நெஃப்ரிடியு எனது எடுத்துக்காட்டை பின்பற்றும் நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். அவன் ஏறக்குறைய நெருங்கி வந்த நேரம், முடிவு எடுத்துவிட்ட நேரம், எனது பேராசிரிய பணியின் இறுதி நாட்கள் முடிவுக்கு வந்தன. சுதந்திரத்திற்காகவும் ஓய்வுக்காகவும் நான் காத்திருந்ததால் அவை எனக்கு நீண்ட நெடிய காலமாகவும் எண்ணிலடங்கா நாட்கள் போலவும் தெரிந்தன. அந்த ஓய்வில் நான் பாட விரும்பினேன். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நான் நாடுவேன். பிரிவு 4. எனது பேராசிரியர் பணியிலிருந்து விடுதலை பெறும் நாள் வந்தது. சிந்தனை அளவில் நான் ஏற்கனவே விடுதலையாகிவிட்டேன். இப்போது அது யதார்த்தமாகிவிட்டது. முதலில் எனது வேலையிலிருந்து எனது இதயத்தை விடுவித்த நீர், இப்போது எனது நாக்கை விடுவித்தீர். மகிழ்ச்சியால் உம்மை போற்றி புகழ்ந்த நான் எனது உறவு வட்டத்தோடு இடம்பெயர்ந்து கிராமத்தில் இருக்கும் ஒரு வீட்டில் குடியேறினேன். அங்கே நான் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இன்று நீர் பணித்தவாறு எழுதப்படுகின்றன. இப்போது எனது விவாதங்கள் எல்லாம் என் உடனிருப்பவர்களோடும் உமது உடனிருப்பில் என்னோடும் தான் இருக்கின்றன. அவை ஆணவம் என்னும் பள்ளியின் அடிநாதத்தை இன்னும் தாங்கியும் சில நேரங்களில் எனது இறுதி மூச்சு போலவும் இருக்கின்றன. என்னோடு உடனிராத நெஃப்ரிடியுவுடன் நான் விவாதித்தவை எனது கடிதங்களில் காண கிடக்கின்றன. நான் அடுத்தடுத்த முக்கியமானவற்றுக்கு கடந்து செல்ல வேண்டிய சூழலில் நீர் அந்நாட்களில் எங்களுக்கு செய்த எல்லா நலன்களையும் நினைத்து பார்க்க எப்போது எனக்கு நேரம் கிடைக்கும்? எனது நினைவு என்னை அந்த நாட்களை நோக்கி அழைக்கிறது. ஆண்டவரே, தாற்றுக்கோளால் உள்ளார்ந்த விதத்தில் நீர் என்னை உமக்கு பணிய வைத்ததை அறிக்கையிடுவது எனக்கு இனிமையாக இருக்கிறது. எனது எண்ணங்களின் மலைகளையும் குன்றுகளையும் நீர் எப்படி சமன் செய்தீர்? எனது கோணலான வழிகளையெல்லாம் நேராக்கி கரடு முரடானவற்றை சமம் செய்து மென்மையாக்கினீர். எனது இதயத்தின் சகோதரனான ஆலிபியுவையும் எப்படி நீர் உமது ஒரே திருமகனும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்தீர் என்பதையும் நினைத்து பார்க்க இனிமையாக இருக்கிறது. தொடக்கத்தில் கிறிஸ்து என்னும் பெயர் எனது எழுத்துக்களில் வருவதையே இகழ்ச்சியாக பார்த்தான் அவன். பாம்பின் விஷம் போக்கும் திரு அவையின் மூலிகை மருந்துகளாக இருக்க வேண்டிய எனது எழுத்துக்கள் ஆண்டவர் தாமே முறித்து போட்ட கேதுரு மரங்களின் ஆணவத்தை கொண்டிருக்க வேண்டும் என நினைத்தான். என் கடவுளே, நம்பிக்கையின் பாடல்களான தாவீதின் திருப்பாடல்களை வாசித்த போது நான் எப்படி அழுதேன்! பக்திமிகு அப்பாடல்களில் ஆணவத்துக்கு துளியேனும் இடமில்லை. உம்மை உண்மையாக அன்பு செய்வதில் நான் மழலை நிலையில்தான் இருந்தேன். கிராமத்து குடில் ஒன்றில் ஆலிபி என்னும் இன்னொரு குழந்தையோடு வசித்த குழந்தை நான். பெண்மைக்குரிய இயல்போடு என் தாய் எனக்கு அருகில் வாழ்ந்தாள். ஆனால் ஆற்றல்மிகு நம்பிக்கை, வயது வந்த பெண்ணின் சாந்தம், தாயின் அன்பு மற்றும் கிறிஸ்தவ பக்தி
அவளது அணிகலன்களாக இருந்தன. அத்திருப்பாடல்கள் வழியாக நான் எப்படி உள்ளம் கசிந்துருகினேன்! அவை உமக்கான என் அன்பை எப்படி தூண்டி எழுப்பின! அவற்றை படிக்குமாறு ஒருவகை ஆர்வம் என்னை சுட்டெரித்தது. முடிந்திருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தின் முகத்திற்கு எதிராக, மனுக்குலத்தின் ஆணவத்துக்கு எதிராக நான் அவற்றை வாசித்திருப்பேன். இருந்தாலும் அவை உலகின் எல்லா இடங்களிலும் வாசிக்கப்படுகின்றன. அவற்றின் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. கடுமையான மற்றும் கசப்பான கோபத்தால் நான் மணிக்கேயர்களுக்கு எதிராக நின்றேன். ஆனால் திருவருட்சாதனங்கள் என்னும் உம் அருமருந்தை பற்றிய அறியாமையில் இருந்ததால் எனது கோபம் இரக்கமாகவும் பரிதாபமாகவும் மாறியது. தங்களை குணப்படுத்தும் மருந்தை விடுத்து மாற்று மருந்தை பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். எனது தியான நாட்களில் 4வது திருப்பாடலை நான் வாசித்தபோது எனக்கு அருகில் நான் அறியாமலேயே அவர்கள் இருந்திருக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் இருந்திருந்தால் திருப்பாடல் வாசித்தபோது எனது முகத்தையும் வடியும் கண்ணீரையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் தாரும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அவர்களுக்காகவே நான் பேசுகிறேன் என அவர்கள் நினைக்கக்கூடும். இவ்வார்த்தைகளை பற்றி நான் என்ன சொன்னேன் என்பதையும் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அவர்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் எதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லியிருந்தாலும் மிக ஆழமான நெருக்கத்தில் நடந்த எனக்குமான உரையாடல் அவர்களுக்கு புரிந்திருக்காது. தந்தையே, ஒரே நேரத்தில் நான் அச்சத்தால் நடுங்கினேன், எதிர்நோக்கால் பற்றி எரிந்தேன், இரக்கப்பெருக்கால் துள்ளி குதித்தேன். உமது நன்மைத்தனத்தின் ஆவியார் என்னை நோக்கி திரும்பிய போது மேற்கான உணர்வுகள் என் கண்களிலும் குரலிலும் கசிந்தோடின. மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? ஏனெனில் நான் வெறுமையானதை விரும்பி பொய்யானதை நாடிச் சென்றேன். ஆனால் என் தலைவரே, இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து உம் வலப்பக்கம் அவரை அமர வைத்து உம் தூயவரை நீர் உயர்த்தினீர். அங்கிருந்து அவர் தான் வாக்களித்த துணையாளரை, உண்மையின் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பினார். அவர் ஏற்கனவே அனுப்பியிருந்தார், ஆனால் அதை நான் அறியவில்லை. அவர் ஏற்கனவே அனுப்பியிருந்தார், ஏனெனில் அவர் இறந்து விண்ணகத்திற்கு உயிர்த்ததன் வழியாக அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டார். அதற்கு முன் தூய ஆவியார் இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு இன்னும் மாட்சி பெறவில்லை. இறைவார்த்தை இப்படி சொல்கிறது: உங்களுடைய இதயங்கள் எவ்வளவு நாட்கள் மந்தமாக இருக்கும்? வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடுவது ஏன்? ஆண்டவர் தம் தூயவரை உயர்த்தினார் என அறிந்து கொள்ளுங்கள். பாடலாசிரியர் எவ்வளவு நாட்கள் என்று அழுகிறார், அறிந்து கொள்ளுங்கள் என கெஞ்சுகிறார். ஆனால் நான், நீண்ட நாள் அறியாமையில் இருந்த நான், வீணானவற்றை விரும்பி பொய்யானதை தேடிச் சென்றேன். திருப்பாடலின் வார்த்தைகள் எனக்கே சொல்லப்பட்டவை போல இருக்க காண்கிறேன். உண்மை என்று நான் நம்பிய கற்பனை புனைவுகளில் வெறுமையும் பொய்யுமே நிறைந்திருந்தன. நான் அதை நினைவு கூறும் போதெல்லாம் அழுது புலம்பினேன். வெறுமையையும் பொய்யையும் இன்னும் விரும்புபவர்கள் நான் பேசுவதை கேட்டிருக்கலாமே என விரும்புகிறேன். ஒருவேளை அவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகி தாங்கள் கற்றதை கக்கி எடுத்திருப்பார்கள். நீரும் உம்மை கூவி அழைத்த அவர்களின் குரலை கேட்டிருப்பீர். ஏனெனில் உண்மையான உடல் இறப்பாலேயே நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக இறந்தார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்னும் அருள் வாக்கியத்தை நான் வாசித்தபோது நான் எப்படி உருகினேன் என் தலைவரே! எனது இறந்த காலத்திற்காக நான் என்மேல் கோபப்பட ஏற்கனவே கற்றுக்கொண்டேன். அதே வேளையில் எதிர்காலத்தில் பாவம் செய்யக்கூடாது என்பதையும் அறிந்தேன். கோபப்படுவது எனக்கு சரியாகவே பட்டது. மணிக்கேயர் சொல்வது போல, இன்னொரு இயல்பு என் வழியாக பாவம் செய்வதில்லை. அவர்கள் தங்கள் மேல் கோபப்படுவதில்லை என்றாலும் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் அவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை சேமித்து வைக்கிறார்கள். ஆனால் நான் தேடிய நன்மைகள் எதுவும் வெளியுலகில் இல்லை. அவற்றை என் உடலின் கண்கள் கொண்டோ
கதிரவனின் வெளிச்சத்திலோ நான் தேடவில்லை. புறத்தில் தங்களது மகிழ்ச்சியை தேடும் போதெல்லாம் அவை வெறுமையை காண்பதோடு அவற்றின் ஆற்றல்கள் விரயமாகின்றன. ஏனெனில் காண்பவை நிலையற்றவை. பசியுற்றிருக்கும் மூளைகள் இவற்றின் உருவத்தை மட்டுமே சுவைக்க முடியும். பசியால் அவை சோர்வுறும்போது நலமானதை எங்களுக்கு யார் காட்டுவார் என கேட்கத் தொடங்கும். ஆகவே நாம் சொல்வோம், நாம் கேட்போம், ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். ஏனெனில் எல்லா மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி நாங்கள் அல்லர். எம் ஒளியை நாங்கள் உம்மிடமிருந்து பெறுகிறோம். எனவேதான் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நாங்கள் உம்மோடு இணைந்து ஒளியாயிருக்கிறோம். நிலையானவற்றை பார்க்குமாறு அவர்கள் அகத்தை பார்த்தால் எத்துணை நலம். நான் சுவைத்தேன் இதை. ஆனால் இதை சுவைத்த எனக்கு இதை அவர்களுக்கு காட்ட இயலவில்லை என்பது கோபத்தை வருவிக்கிறது. ஒருவேளை அவர்கள் தங்கள் உள்ளத்தை என்னிடம் கொண்டு வர அவர்களது கண்கள் வேறு பக்கம் திரும்பியிருந்தாலும், நலமானதை எங்களுக்கு காட்டுபவர் யார் என்று அவர்கள் கேட்டாலும் நான் காட்டியிருப்பேன். எனது கோபம் இருந்த உள்ளத்தின் அந்த அறையில் மனத்துயரின் வலியும் இருந்தது. அங்கேதான் நான் எனது பழைய வாழ்வை உமக்கு பலியாக்கி எனது நம்பிக்கையை உம்மேல் வைத்தேன். எனது புதுப்பித்தல் பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்த போது அங்கே நீரே என் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பித்தீர். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். நான் வெளிப்புறத்தில் வார்த்தைகளால் வாசித்தவற்றை என் உள்புறத்தில் உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். இவ்வுலக பொருட்களின் எண்ணிக்கையை பெருக்கவோ, நேரத்தை விழுங்கவோ அல்லது நேரத்தால் விழுங்கப்படவோ எனக்கு ஆசையில்லை. ஏனெனில் நிரந்தரத்தின் எளிமையில் நான் வேறு வகையான தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கண்டேன். தொடர்ந்து வாசித்த அருள்வாக்கியம் இன்னும் நிறைய கண்ணீரை வரவழைத்தது. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். சாவு ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது என்னும் வார்த்தைகள் வாழ்க்கை யதார்த்தமாக மாறுவதை யார் தடுப்பார்? மேன்மையான சுயம்பு நீர், என்றும் மாறாதவர் நீர். உம்மில் மட்டுமே இளைப்பாறுதல் இருக்கிறது. அது அனைத்து வேலைகளையும் மறக்கடிக்கிறது. உம்மைப்போல வேறு எவரும் இலர். உம்மைப்போல இல்லாத மற்றவற்றில் நாங்கள் உம்மை தேடத் தேவையில்லை. எதிர்நோக்கின் ஒன்றிப்பால் நீர் என்னை நிலைநிறுத்தினீர். நான் வாசிக்க வாசிக்க நெருப்பால் பற்றி எரிந்தேன். ஆனால் செவிடரும் செத்தவருமாயிருப்பவர்களை என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காலத்தில் நானும் அவர்களில் ஒருவனாகத்தான் இருந்தேன். தொற்று நோய் போல இருந்தேன். விண்ணகத்தின் தேன்வடியும் உம் ஒளியால் மின்னும் மறைநூல்களை பார்த்து குறைத்து கொண்டும் விமர்சித்து கொண்டும் பார்வையற்றவனாயிருந்தேன். மறைநூல்களின் எதிரிகளால் நான் எரிச்சல் அடைந்தேன். விடுமுறையின் எல்லா நாட்களின் நிகழ்வுகள் பற்றி விவரிப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவற்றை நான் மறந்துவிடவில்லை. உமது தண்டனையின் வழியையும் உமது இரக்கம் எனக்கு நலம் தந்த வேகத்தின் வழியையும் பற்றி பேசாமல் நான் மௌனம் காக்க முடியாது. அந்த நாட்களில் பல்வழியால் நீர் என்னை வதைத்தீர். பேசுவதற்கும் ஆற்றல் இழந்து நான் நிற்கும் அளவுக்கு அது மோசமான போது என்னோடு இருந்த என் நண்பர்களிடம் சொல்லி, ஆன்மாவுக்கும் உடலுக்கும் நற்சுகம் தரும் கடவுளாகிய உம்மிடம் மன்றாட வேண்டினேன். நெஞ்சம் நிறை விண்ணப்பத்தோடு நாங்கள் எங்கள் முழங்கால்களில் நின்ற அந்த நிமிடமே வலி மறைந்தது. உயிர் போகும் வலி போல இருந்தது, உடனே மறைந்தது. என் தலைவராகிய கடவுளே, நான் மிகவும் பயந்து போனேன். இதைப்போல நான் வேறெதையும் அனுபவித்தது இல்லை. எனது இருத்தலின் ஆழத்தில் உம் திருவுளமே உறைந்திருந்ததால் நம்பிக்கையில் மகிழ்ந்த நான் உம் பெயரை புகழ்ந்தேன். எனது கடந்த கால பாவங்களின் குற்ற உணர்விலிருந்து இந்த நம்பிக்கை இன்னும் என்னை விடுவிக்கவில்லை. அவை இன்னும் உம் திருமுழுக்கால் மன்னிக்கப்படவில்லை. பிரிவு 5. எனது அறுவடை கால விடுமுறை முடிந்த நாளில் எனது பணித்துறப்பு நடைமுறைக்கு வந்தது. மிலா நகர மக்கள் தங்களது மாணவர்களுக்கு இன்னொரு வார்த்தை வியாபாரியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவித்தேன். காரணங்கள் 2. 1. நான் உமக்கு பணிபுரிவதை தெரிந்து கொண்டேன். 2. எனது சுவாச கோளாறு மற்றும் நெஞ்சுவலி பேராசிரியர் பணிக்கான வலிமையை என்னிடமிருந்து எடுத்துவிட்டது. கடவுளின் மனிதரான ஆயர் அம்ப்ரோஸுக்கு கடிதம் ஒன்று எழுதினேன். எனது இறந்த கால தவறுகளையும்
நிகழ்கால ஆசையும் எடுத்துச் சொல்லி, உமது மேலான அருளை நான் பெற்றுக்கொள்ள என்னை எப்படி தகுதிப்படுத்தவும் தயாரிக்கவும் செய்யலாம் எனக் கேட்டேன். இறைவாக்கினர் எசாயா நூலை வாசிக்குமாறு என்னிடம் சொன்னார். அவர் அப்படி சொல்ல காரணம், மற்ற எல்லா இறை ஆசிரியர்களையும் விட எசாயா மட்டுமே நற்செய்தியை முன்னுரைக்கவும் நற்செய்தியின் கதவுகள் புறவினத்தாருக்கு திறந்துவிடப்படுவதை முன்னறிவிக்கவும் செய்தார். புத்தகத்தின் முதல் பகுதி எனக்கு புரியவில்லை. புத்தகம் முழுவதும் இப்படி தெளிவற்றதாக இருக்குமோ என நினைத்தேன். ஆகவே ஆண்டவரின் மொழியில் என் ஆற்றல் வளர்ந்தவுடன் அதை வாசித்துக் கொள்ளலாம் என நினைத்து அப்படியே ஒதுக்கி வைத்தேன். பிரிவு 6. திருமுழுக்கிற்காக எனது பெயரை பதிவு செய்வதற்கான நேரம் வந்தபோது நாங்கள் எங்கள் ஊரை விட்டு புறப்பட்டு மிலான் திரும்பினோம். உம்மில் மறுபிறப்படைவதில் என்னோடு இணைந்து கொள்ள ஆலிபியுவும் முடிவெடுத்தான். உமது மறைபொருட்களை உரிமையாக்க தேவையான தாழ்ச்சியை அவன் ஏற்கனவே தழுவிக்கொண்டான். தவம், அசாதாரண துணிச்சல் என்னும் கடுமையான ஒழுக்கத்தால் தன் உடலை கட்டுக்குள் கொண்டு வந்தான். இத்தாலியின் பனிபடர்ந்த நிலத்தில் வெறும் காலோடு நடந்தான். எனது பாவத்தால் என் உடலில் பிறந்த என் மகன் அதியோதாதுஸ் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பது பொருள். எங்களோடு திருமுழுக்கு பெற இணைத்து கொண்டோம். அவனை நீர் நேர்த்தியான மனிதனாய் உருவாக்கியிருக்கிறீர். அவனுக்கு ஏறக்குறைய 15 வயது இருக்கும். அவனது அறிவுக்கூர்மை கல்வி புலமை பெற்ற பலரின் அறிவுக்கூர்மையை விட மேலானதாக இருந்தது. என் தலைவராகிய கடவுளே, உம் கொடைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீரே அனைத்தையும் படைத்தவர். உமது பேராற்றலால் உருக்குலைந்தவற்றுக்கும் உரு கொடுக்கிறீர். பாவத்தைத் தவிர என் பையனுக்கு நான் வேறெதையும் கொடுக்கவில்லை. நீரே உமது போதனையில் அவனை வளர்க்க எங்களை தூண்டினீர். உம் திருமுன் உமது கொடைகளை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். எனது புத்தகங்கள் ஒன்றின் தலைப்பு ஆசிரியர். அதில் அதியோதாதுஸ் என்னோடு உரையாடுகிறான். எனது உரையாடலின் இணையர் என்ற கதைமாந்தராக இருக்கும் நபரின் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அவனுடையவை. அவனுக்கு அப்போது வயது 16. அவனை பற்றி நிறைய நல்லவற்றை நான் அறிந்தேன். அவனது அறிவுக்கூர்மை எனக்கு ஆச்சரியம் தந்தது. ஆச்சரியங்களின் ஆசிரியர் நீரல்லவா? இவ்வுலகின் வாழ்விலிருந்து நீர் அவனை விரைவில் எடுத்துக்கொண்டீர். அவனை பற்றி என் நினைவில் கலக்கமில்லை. அவனது பிள்ளை பருவம், பதின்மப் பருவம் மற்றும் இளமை பருவம் பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. உமது அருளில் எங்களது வயது அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை எங்களோடு சேர்த்து கொண்டோம். நாங்கள் திருமுழுக்கு பெற்றோம். எங்களது கடந்த கால வாழ்வை பற்றிய சஞ்சலம் மறைந்தது. அந்த நாட்களில் மனுக்குலத்தின் மீட்புக்காக நீர் வகுத்த திட்டத்தின் செறிவை எண்ணி வியத்தகு மகிழ்ச்சி அடைந்தேன். உமது பாடல்களை கேட்டபோது நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேன். உமது ஆலயத்தின் இனிமையான மன்றாட்டுகளின் இசை என்னை வருடி கொடுத்து புரட்டி போட்டது. எனது பக்தியுணர்வு நிரம்பி வழிய இது உதவியது. கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. இந்த அனுபவம் எனக்கு இனிமையாய் இருந்தது. பிரிவு 7. சகோதரர்கள் இணைந்து பாடுவதும் தங்களது இதயங்களையும் குரலையும் ஒன்றாய்ச் சேர்த்து உற்சாகத்தில் உமக்கு புகழ் பாடுவதும் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்துவதும் மிலான் ஆலயத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்தான் தொடங்கியுள்ளது. இளம் அரசன் வலந்தினியனின் தாய் யுஸ்தினா உமது அடியார் அம்ப்ரோஸை தனது தப்பறையால் வருத்தி ஏறக்குறைய ஓராண்டுதான் கடந்துள்ளது. ஆரிய தத்துவ கொள்கையால் அவள் பிறழ்வுபட்டாள். பக்திமிகு நம்பிக்கையாளர் குழுமம் ஆலயத்தின் அரணாக இருந்து அவர்களின் ஆயரும் உமது அடியாருமான அம்ப்ரோசுடன் இறக்கவும் தயாராக இருந்தது. உமது அடியாளாகிய எனது தாய் இவற்றை கவனித்துக் கொள்வதிலும் இறைவேண்டலிலும் தலைவியாய் நின்றாள். உமது ஆவியின் அனல் இன்னும் படாமல் குளிர்ந்து போயிருந்த நாங்கள் நகரின் இந்த குழப்பமும் பதற்றமும் கண்டு ஆர்வமாயிருந்தோம். இறைமக்கள் சோர்வுக்கும் விரக்திக்கும் உள்ளாகாமல் இருக்க அக்காலத்தில்தான் கீழத்தேய ஆலயங்களில் வழக்கத்தில் இருப்பது போல பாடல்களும் திருப்பாடல்களும் மிலானிலும் பாடப்பட்டன. அன்றிலிருந்து இன்று வரை இச்செயல்முறை கடைபிடிக்கப்பட்டு இன்று உலகின் பல நாடுகளில் உள்ள இறைமக்களும் இதையே பின்பற்றுகின்றனர். இந்த நேரத்தில்தான் மறைசாட்சியர் புரோட்டோசியுஸ் மற்றும் கெர்வாசியுஸ் ஆகியோரின் உடல்கள் எங்கே இருக்கின்றன என்பதை ஒரு காட்சி வழியாக ஆயருக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அரச குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணின் கோபத்தை குறைக்க சரியான நேரத்தில் அழியாத மறைசாட்சியின் உடல்களை அடையாளம் காட்டினீர். அவை தோண்டப்பட்டு
தகுந்த மரியாதையோடு அம்ப்ரோஸ் பேராலயத்தில் வைக்கப்பட்டன. தீய ஆவிகளால் அலைக்கழிக்கப்பட்ட சிலர் நலம் பெற்றனர். இத்தீய ஆவிகளே அதை பொதுவில் அறிக்கையிட்டன. மேலும் பல ஆண்டுகளாக கண் பார்வையற்ற பலருக்கும் தெரிந்த ஆள் ஒருவர் நகரத்தில் இருந்தார். நகர மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்தை கேட்டு அதன் காரணம் அறிய விரும்பினார். மக்களின் பதிலை கேட்டு தன்னை அந்த இடத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு தன் வழிகாட்டியிடம் வேண்டினார். அங்கு வந்த அவர் புனித உடல்களை தனது ஆடையால் தொட தன்னை அனுமதிக்குமாறு வேண்டினார். அவர் இதைச் செய்து அந்த ஆடையை தனது கண்களில் ஒற்றிய போது உடனே அவரது கண்கள் திறந்தன. அந்நேரம் முதல் இச்செய்தி மிக வேகமாக பரவியது. உம்மை மக்கள் புகழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடினர். பகை உணர்வு கொண்ட அந்த பெண் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும் அவளது கோபம் கட்டுக்குள் வந்தது. என் தலைவரே, உமக்கு நன்றி. மறந்த பலவற்றை நான் அறிக்கையிடாமல் கடந்து போக, நீரோ இந்த நிகழ்வுகளையும் நான் பதிவு செய்ய எனது நினைவாற்றலை முன்னும் பின்னும் நீட்டுகின்றீர். இருந்தாலும் உமது பரிமளத்தின் நறுமணம் வலிமையாயிருந்த அன்று நான் உம்மை பின்பற்றவில்லை. ஆகவே உமது பாடல்களை கேட்டு நான் கண்ணீர் வடித்தேன். அன்று நான் உமக்காக ஏங்கினேன். இன்று உமது காற்றை நான் சுவாசிக்கிறேன். என் வைக்கோலின் இல்லத்தில் காற்று இதமாய் வீசுகிறது. பிரிவு 8. நீர் தனித்திருப்போர்க்கு உறைவிடம் அமைத்து தருகின்றீர். எனது மண்ணின் மைந்தன் இளவல் எவோதியுவை நீர் எனது உறவு வட்டத்திற்குள் கொண்டு வந்தீர். குடிமை பணியில் சிறப்பான கிளை ஒன்றில் முகவராக பணியாற்றிய அவன் நாங்கள் மனம் மாறுவதற்கு முன்னே மனம் மாறி பக்கம் திரும்பினான். திருமுழுக்கு பெற்று உமது பணியை ஏற்ற அவன் தனது அலுவலை துறந்தான். ஒன்றாக இருந்த நாங்கள் புனிதமான முடிவு ஒன்றால் இணைந்து வாழ முடிவெடுத்தோம். உமது பணிக்கு எங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உதவியாக ஓரிடத்தை தேடினோம். எல்லோரும் ஒரே மனதாக தீர்மானித்து ஆப்பிரிக்காவுக்கே திரும்புவதென்று முடிவெடுத்தோம். தீபர் நதியின் முகத்துவாரத்தில் அமைந்திருந்த ஓஸ்தியாவில் நாங்கள் இருந்தபோது என் தாய் இறந்தாள். நான் வேகமாக எழுதுவதால் நிறைய நிகழ்வுகளை கடந்து போகிறேன். எல்லாவற்றுக்குமான எனது புகழ்ச்சிகளையும் நன்றி அறிதல்களையும் ஏற்றருளும் என் தலைவரே. ஆனால் உமது அடியாளை பற்றி எனது ஆன்மா அறிக்கையிடும் எதையும் நான் கடந்து போக மாட்டேன். காலத்தின் வெளிச்சத்திற்குள் தன் உடல் வழியாக என்னை பிறக்க வைத்தவளும் தன் இதயத்தின் வழியாக நிரந்தரத்தின் வெளிச்சத்திற்குள் என்னை பிறக்க வைத்தவளும் அவளே. அவள் எனக்கு வழங்கிய கொடைகளை பற்றியல்ல, நீர் அவளுக்கு வழங்கிய கொடைகளை பற்றியே பேசுகிறேன். அவள் தன்னையே உருவாக்கிக் கொள்ளவோ வளர்த்தெடுக்கவோ இல்லை. நீர் அவளை உருவாக்கினீர். அவளது குணநலன் எப்படி இருக்கும் என்பதை அவளது தந்தையும் தாயும் அறியவில்லை. உமது அச்சத்தில் அவள் நெறிப்படுத்தப்பட்டாள். உமது கிறிஸ்துவால் அவள் உருவாக்கப்பட்டாள். உமது திரு அவையின் நேரிய உறுப்பினர் ஒருவரால் நம்பிக்கை தவழும் நல்வீட்டில் நன்மங்கையாய் வளர்ந்தாள் அவள். அவள் தனது தாயின் அக்கறையை பற்றி அல்ல, மாறாக தன் வீட்டில் இருந்த முதிய தாதி ஒருத்தியை பற்றி அவளது அக்கறை, கரிசனை, உடனிருப்பு, அவள் தனது முதுகில் தமக்கையைப் போல தன்னை ஏந்தி நடந்த பக்குவம் ஆகியவற்றை பற்றியே அதிகம் பேசியிருக்கிறாள். அவளது இந்த நீண்ட பணிக்காகவும் அவளது முதுமைக்காகவும் கிறிஸ்தவ இல்லம் ஒன்றில் வாழ்ந்த அவளது உயர்ந்த அறநெறி வாழ்வுக்காகவும் அவளது தலைவர்களால் அவள் மிகவும் மதிக்க பெற்றாள். ஆகவே தலைவர்களின் தவ புதல்வியரை வளர்க்கும் பொறுப்பு அவளிடமே ஒப்படைக்கப்பட்டது. அப்பொறுப்பை மிகுந்த அக்கறையோடு நிறைவேற்றினாள். தேவைப்படின் மிகவும் கண்டிப்பாகவும் இருந்தாள். அவர்களை வளர்க்கும் விதத்தில் அவள் மிகவும் விவேகத்துடன் நடந்து கொண்டாள். அவர்களது பெற்றோர்களோடு அமர்ந்து அவர்கள் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் தாகத்தால் பற்றி எரிந்தாலும் தண்ணீர் குடிக்கக்கூட அவர்களை அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அது தவறான பழக்கமாக மாறிவிடும் என்று சொல்லி தடுத்தாள். அவள் ஞானத்தோடு இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னாள். திராட்சை மது கைக்கெட்டும் தூரத்தில் இன்று உங்களுக்கு இல்லை என்பதற்காக நீங்கள் தண்ணீரை தேடி தேடி குடிக்கிறீர்கள். ஆனால் நாளை திருமணம் முடிந்து திராட்சை மது சேமிப்பறையின் சாவி உங்கள் கைக்கு வரும்போது தண்ணீர் வெறுப்பாக தெரியும், மது பழக்கம் தவிர்க்க முடியாததாகிவிடும். இப்படிப்பட்ட விதிமுறைகள் வழியாகவும் கட்டளைகள் வழியாகவும் பிள்ளைகளின் இளவயது பேராசையை கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை நெறிப்படுத்தினாள். குழந்தைகளின் தாகத்தை
நிதானத்திற்குள் கொண்டு வந்து அவர்கள் பிற்காலத்தில் தொடக்கூடாதவற்றின் மேல் ஆசைப்படாதவாறு அவர்களை பயிற்றுவித்தாள். இருந்தாலும் உமது அடியாள் தன் மகனிடம் சொன்னது போல திராட்சை மதுவின் மேல் உள்ள பலவீனம் அவளை பலமாக பற்றி கொள்ள ஆரம்பித்தது. அவள் சிறுமியாயிருந்தபோது திராட்சை மது வைக்கப்பட்டிருக்கும் அறையிலிருந்து மதுவை எடுத்து வருமாறு அவளது பெற்றோர் அவளை அனுப்புவது வழக்கம். பீப்பாயின் மேல் உள்ள திறப்பு வழியாக ஒரு கோப்பையை உள்ளே செலுத்தி மதுவை எடுத்து பாட்டிலில் ஊற்ற வேண்டும். அவள் பாட்டிலில் ஊற்றுவதற்கு முன் தனது உதட்டின் நுனியில் கோப்பையை வைத்து கொஞ்சமாக உறிஞ்சுவாள். அதன் சுவை பிடிக்காததால் அவள் அதைவிட அதிகம் எடுப்பதில்லை. அவளை இப்படி உறிஞ்ச வைத்தது மதுவின் மேல் உள்ள ஆர்வம் அல்ல, மாறாக இளவல்களிடம் இருக்கும் உபரியான உயிராற்றல். இந்த விளையாட்டுத்தனமான உணர்ச்சி வேகமாக அடிக்கடி மேலெழும்பி வருவதால் பெரியவர்கள் குழந்தைகளில் இதை பொதுவாக அடக்கி வைப்பர். துளி துளியாக உறிஞ்ச ஆரம்பித்தவள் கொஞ்ச நாட்களில் கோப்பை கோப்பையாக மண்டத் தொடங்கினாள். ஏனெனில் சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சியடைவர். அவளது விவேகமிக்க தாதி என்ன ஆனாள்? அவள் விதித்த தடை எங்கே போயிற்று? இந்த மறைவான நோயிலிருந்து அவள் விடுபட அவளது வலிமை அவளுக்கு போதவில்லை. என் தலைவரே, உமது நலம் தரும் அக்கறை எங்கள் மேல் நிழலாடி எங்களை தாங்கியது. தந்தையும் தாயும் தாதியும் இல்லாத இடத்தில் நீர் இருக்கிறீர். நீர் எங்களை படைத்தீர். நீர் எங்களை அழைக்கிறீர். மனித அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களின் ஆன்ம நலம் காக்க அவர்களை அனுப்புகிறீர். நீர் அவளை குணமாக்கியது எப்படி? நீர் அவளது உடல் நலத்தை மீட்டெடுத்தது எப்படி? அவளை கண்டிக்கவும் கட்டுப்படுத்தவும் இன்னொரு இனியவளை அழைத்து வந்தீர். கடுமையாகவும் கூர்மையாகவும் உள்ள மருத்துவனின் கத்தி போல வந்த அவள் வழியாக ஒரே நறுக்களில் அவளின் அழுகலை அகற்றினீர். வீட்டில் தனித்திருந்த ஒரு நாள் அவள் தன் பணிப்பெண்ணோடு மது சேமிப்பறைக்கு செல்லும் வழியில் அவர்கள் இருவருக்கும் இடையில் மழலை சண்டை வந்தது. சண்டை சொற்போராக வலுக்க பணிப்பெண் இவளை பார்த்து போடி குடிகாரி என்று சொல்லிவிட்டாள். அந்த இகழ்ச்சி அவளை காயப்படுத்தியது. உடனடியாக அவள் தனது இழிவான மது பழக்கம் என்னும் அடிமைத்தனத்தை எண்ணி வெட்கப்பட்டு தன்னையே கடிந்து கொண்டாள். மது பழக்கத்தை உடனடியாக நிறுத்தினாள். முக புகழ்ச்சி செய்யும் நண்பர்கள் நம்மை கெடுப்பது போல சண்டையிடும் எதிரிகள் பல நேரங்களில் நம்மை திருத்துகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நோக்கத்தின்படி நீர் கைமாறு செய்கிறீர். பணிப்பெண் தனது கோபத்தில் தனது சிறிய எஜமானியை காயப்படுத்த விரும்பினாலே தவிர குணப்படுத்த விரும்பவில்லை. ஆகையால்தான் அவர்கள் தனித்திருக்கும் போது அவள் அந்த வார்த்தையை சொன்னாள். ஒன்று, அந்த நேரத்தில் இடத்தில் யாரும் இல்லாததால் அவர்கள் தனித்திருந்திருக்கலாம். அல்லது அவள் பயந்து போய் இவ்வளவு நாட்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீரோ, என் தலைவரே, விண்ணையும் மண்ணையும் ஆள்பவரே, ஆழத்தின் ஓட்டங்களை உமக்கு ஏற்றாற்போல் மடை திருப்பி விடுகின்றீர். ஆண்டுகளின் ஓட்டத்தை அநியம் செய்கின்றீர். ஓர் ஆன்மாவின் கோபத்திலிருந்து கூட இன்னோர் ஆன்மாவுக்கு நலத்தை கொண்டு வர உம்மால் முடியும். தவறு செய்கிறவர் ஒருவரை திருத்தும் எவரும் திருந்தியவருடைய மாற்றம் அவரை திருத்தியவரின் ஆற்றலால் வந்தது என்று சொல்ல முடியாதவாறு நீர் இப்படி செய்கிறீர். பிரிவு 9. இப்படியாக நாணத்திலும் நிதானத்திலும் அவள் வளர்க்கப்பட்டாள். அவளது பெற்றோர் அவளை உமக்கு கீழ்ப்படியச் செய்ததை விட நீர் அவளை அவளது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியச் செய்தீர். திருமண வயது வந்தபோது அவள் ஒருவனுக்கு மணமுடித்து கொடுக்கப்பட அவள் அவனை தலைவனாக ஏற்று அவனுக்கு பணிபுரிந்தாள். அவள் அவனை உமக்காக வெற்றி கொள்ள முயன்றாள். அவளது மதிப்பீடுகளாலும் விழுமியங்களாலும் உம்மை பற்றி அவனிடம் பேசினாள். இப்படியாக அவளது கணவன் அவளை அன்பு செய்யவும் மதிக்கவும் பாராட்டி வியக்கவும் விரும்பினாள். அவனது பிரமாணிக்கமின்மையை அவள் பொறுத்து கொண்டாள். அது பற்றி அவள் அவனிடம் சண்டையிட்டதில்லை. உமது இரக்கம் அவன் மேல் வரும் என்றும் அவன் உம்மேல் நம்பிக்கை கொண்டால் கற்பில் நிலைத்திருப்பான் எனவும் அவள் எதிர்நோக்கினாள். மேலும் அவன் எந்த அளவுக்கு கருணை உள்ளவனோ அந்த அளவுக்கு முன்கோபியாகவும் இருந்தான். கோபப்படுகின்ற கணவனை தன் சொல்லாலும் செயலாலும் எதிர்க்கக்கூடாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவன் சாந்தமாகவும் அமைதியாகவும் ஆனபின் வாய்ப்பு சரியாக அமையும் போது தன் செயலுக்கான காரணத்தை அவனிடம் விளக்குவாள். சாந்தமான கணவர்களுக்கு திருமணமான பல பெண்கள் அவர்களால் துன்புறுத்தப்பட்டு தங்களது முகத்திலும் உடலிலும் காயம்பட்ட தழும்புகளை தாங்கி
தங்களது வாழ்வை நகர்த்துகிறார்கள். தங்களுக்கிடையேயான உரையாடலில் இவர்கள் அவளிடம் தங்களது கணவனின் இச்செயல்களை முறையிடுவார்கள். அவள் அவர்களோடு சிரிப்பது போல சிரித்துக்கொண்டு அவர்களுக்கு சீரிய ஆலோசனை வழங்குவாள். அவர்களின் வாய்தான் அவர்களின் பிரச்சனைகளுக்கு காரணம் என்பாள். திருமண வாக்குறுதி பத்திரம் வாசிக்கப்பட்ட போது நமக்கான அடிமை சாசனம் வாசிக்கப்பட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டும் என்பாள். ஏனெனில் அன்று முதல் மனைவியர் கணவர்களுக்கு அடிமைகள் ஆகின்றனர். இந்த நிலையை அவர்கள் அறிந்து அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டுமே தவிர தங்களது தலைவர்களுக்கு எதிராக நிமிர்ந்து நிற்கக்கூடாது என நினைத்தாள். இவள் பொறுத்து கொள்ளும் இவளுடைய கணவனின் முரட்டு குணத்தை கேள்வியுற்ற மனைவியர் இவளுடைய வார்த்தைகளை கேட்டு திகைத்தனர். ஆனால் பேட்ரிக் அவளை அடித்ததாகவோ அவளது முகத்தில் தழும்பை ஏற்படுத்தியதாகவோ அவளோடு ஒரு நாள் கூட சண்டையிட்டதாகவோ இல்லை. இதற்கான காரணம் என்று பெண்கள் அவளிடம் ஆத்மார்த்த உரையாடலில் கேட்கும்போது நான் மேற்சொன்ன வார்த்தைகளையே அவள் அவர்களுக்குச் சொல்வாள். அவளது அறிவுரையை கேட்டவர்கள் தங்கள் வாழ்வில் நலம் கண்டு அவளுக்கு நன்றி கடன் பட்டார்கள். அவளது அறிவுரையை கேளாதவர்கள் தங்கள் கணவர்களிடம் நன்றாக அடிபட்டார்கள். அவளுடைய மாமியார்தான் அவளுக்கு முதல் எதிரி. பணிப்பெண்களின் கிசுகிசுப்பை கேட்ட அவள் தனது மருமகள் மேல் பகைமையையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டாள். ஆனால் தனது மதிப்புமிகு நடத்தையாலும் விடாமுயற்சியுள்ள பொறுமை மற்றும் கனிவாலும் மாமியாரையும் வென்றாள் அவள். விளைவு, அவளது மாமியார் வம்பளக்கின்ற பணிப்பெண்களை பற்றி தனது மகனிடம் முறையிட்டாள். அவர்களை தண்டிக்கும்படி அவனிடம் சொன்னாள். ஏனெனில் அப்பெண்களாலேயே குடும்பத்தில் அமைதி சீர்குலைந்தது. அவனும் தனது தாயின் கோரிக்கைக்கு செவிமடுத்தான். தன் குடும்பத்தின் மேல் தான் கொள்ள வேண்டிய அக்கறை பற்றி தெளிவுற்ற அவன் குடும்ப அமைதியை நிலைநிறுத்தும் பொருட்டு அப்பணிப்பெண்களை சாட்டையால் அடிக்குமாறு செய்தான். தனது மருமகளை பற்றி யாராவது அவதூறு பேசினால் இதே நிலைதான் என அவள் மற்ற பெண்களை எச்சரித்தாள். அன்றிலிருந்து யாரும் மற்றவருக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஒருவர் மற்றவரின் நன்மையை நாடும் நிலையே குடும்பத்தில் இருந்தது. உமது அடியாளை நீர் மற்றுமொரு கொடையால் அணி செய்தீர். என் கடவுளே, என் இரக்கமே, அவளது வயிற்றில் நீர் என்னை உருவாக்கினீர். அந்த கொடை என்னவெனில், எப்போதெல்லாம் அவளால் முடியுமோ அப்போதெல்லாம் அவள் கருத்து முரண்பாடு கொண்ட அல்லது சண்டையிடுகின்ற மனிதர்களை இணைத்து வைத்து ஒப்புரவாக்கினாள். அமைதி ஏற்படுத்துபவளாக அவள் வலம் வர காரணம், எப்போதெல்லாம் அவள் இருபுறத்து விவாதங்களையும் கேட்டாலோ அப்போது எதையும் ஒருவர் மற்றவருக்கு சொல்லாமல் தன்னகத்தே வைத்து கொள்வாள். அவர்கள் இருவரும் ஒப்புரவாவதற்கு ஒருவேளை அது தேவைப்பட்டால் பகிர்ந்து கொள்வாள். எனக்கு சில கசப்பான அனுபவங்கள் கிடைக்காத வரை இதை இவளுடைய பெரிய கொடையாக நான் இதை பார்க்கவில்லை. ஏனெனில் நான் சந்தித்த பல மனிதர்கள் பாவத்தொற்று உடையவர்கள் எதிராளிகளின் கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தைகளை அப்படியே அடுத்தவரிடம் சொல்வதோடு அவர்களே இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சேர்த்து பகைமையை அதிகம் வளர்த்துவிட்டு அதில் இன்பம் காண்பார்கள். இதற்கு மாறாக எது மனித தன்மை என்றால், ஒருவர் மற்றவருக்கான பகைமையை கூட்டுவதல்ல, மாறாக பகைமை கூடுவது போல இருந்தாலும் தாராள உள்ளத்தோடு கோபத்தில் பேசிய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் இரட்டறு மொழியாமல் ஒருவர் மற்றவர் இணைத்து வைத்தலே. இப்படிப்பட்ட தாராள உள்ளமும் பெரும் தன்மையும் கனிவும் கொண்டவளாகத்தான் என் தாய் இருந்தாள். ஏனெனில் அவள் உம்மால் பயிற்றுவிக்கப்பட்டவள். இதயம் என்னும் அவளது பள்ளியில் அவளுக்கு பயிற்றுவித்த நல் ஆசான் நீரே. இறுதியில் அவளது கணவன் தனது வாழ்வின் கடைசி நாட்களுக்கு கடந்து செல்லும் போது அவனை உம்மிடம் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றாள். அவன் திருமுழுக்கு பெற்றபின் அவனது நடத்தை பற்றி அவள் முறையிடுவதற்கு ஒன்றுமில்லை. நம்பிக்கையாளராக அவன் மாறாத போது அவள் அவனை பொறுத்து கொண்டது போல இப்போதும் பொறுத்து கொண்டாள். உமது அடியார்களுக்கும் அடியவள் அவள். அவளை அறிந்தவர்களெல்லாம் அவளிடம் கண்ட பல நல்ல பண்புகளுக்காக அவளை பாராட்டி அவள் மேல் மதிப்பு கொண்டு அவளை அன்பு செய்தனர். ஏனெனில் உமது இருப்பை அவளது இதயத்தில் அவர்கள் கண்டனர். அதுவே நற்கனிகளாக அவளது புனித வாழ்வில் வெளிப்பட்டன. அவள் ஒரே கணவனுக்கு மனைவியாயிருந்தாள். தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தாள். அர்ப்பணத்தோடு தனது இல்லத்தை நிர்வகித்தாள். தனது நற்செயல்களால் சான்று பகர்ந்தாள்.
மிகுந்த வேதனையோடு தனது குழந்தைகளை பேணி வளர்த்தாள். ஏனெனில் அவை உம்மை விட்டு விலகி திசை மாறி திரிவதை தன் கண்களால் அவளே கண்டாள். இறுதியாக என் தலைவரே, உமது அடியார்களுக்காக என்னை பேச அனுமதியும். திருமுழுக்கின் அருளை பெற்ற நாங்கள் அவள் துயில் கொள்ளும் முன் நாங்கள் ஒரே குழுமமாக உம்மில் இணைய பெற்றோம். நாங்கள் எல்லோரும் அவளது பிள்ளைகள் என்று நினைத்து எல்லோர் மேலும் அக்கறை காட்டினாள். எங்களது மகள் போல எங்களுக்கு பணிவிடை செய்தாள். பிரிவு 10. அவள் இறக்கும் நாள் நெருங்கி வந்தது. அந்த நாளை நீர் அறிந்திருந்தீர், நாங்கள் அறியவில்லை. ஒரு நாள் உமது பராமரிப்பின் மறைவான செயல் இது என நான் நம்புகிறேன். அவளும் நானும் ஜன்னல் ஒன்றில் சாய்ந்து நின்று கொண்டு எதிரே இருந்த தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தோம். தீபர் ஆற்றங்கரையில் ஓஸ்தியாவில் அமைந்திருந்த ஒய்யாரமான வீடு அது. மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி நீண்ட பயணத்தின் களைப்பை நீக்குவதற்காகவும் புதிய பயணத்திற்கு வலுப்பெறுவதற்காகவும் அங்கே தங்கியிருந்தோம். நாங்கள் இருவர் மட்டுமே தனித்திருக்க நாங்கள் ஆத்மார்த்தமாக உரையாடினோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு உண்மையின் திருமுன்னிலையில் அமர்ந்து கொண்டு உண்மையான உம்மை இணைந்து தேடினோம். புனிதர்களின் நிலையான வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என கேட்டோம். அந்த வாழ்வு கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. ஆனால் இதயத்தின் இதழ்களை திறந்து வைத்து மேலிருந்து ஊற்றெடுத்து வரும் வாழ்வின் தண்ணீரை பருகினோம். எங்களது மூளையின் அளவு இந்த நீரூற்றின் ஒரு சிறு துளியே என்றாலும் எங்களது உள்ளங்கள் இந்த மேலான மெய்மையை சிந்திக்க ஆரம்பித்தன. எங்களது உரையாடலின் இறுதியில் இந்த முடிவுக்கு வந்தோம். உடற்புலன்களின் இன்பம் நிரந்தர வாழ்வோடு ஒப்பிடப்படும்போது அது ஒரு பொருட்டாக கருதப்படக்கூடியதே அல்ல. நிரந்தரமான இருத்தலை நோக்கி எங்களது உள்ளங்கள் ஆர்வத்தால் மேலெழும்பின. ஒவ்வொரு படியாக நாங்கள் ஏறி பருப்பொருட்களின் உலகை கடந்து கதிரவன், நிலா மற்றும் விண்மீன்கள் நின்று பூமியை ஒளிர்வித்த வான்வெளியையும் கடந்தோம். எங்களது உள்ளொளியில், உரையாடலில், உமது செயல்களை பற்றிய வியப்பில் நாங்கள் இன்னும் மேலே சென்று எங்களது சிந்தனைகளுக்குள்ளே நுழைந்தோம். அவற்றையும் கடந்து இஸ்ராயலுக்கு என்றென்றுமாக உண்மையையே உணவாக ஊட்டி வரும் அந்த அட்சய பாத்திரத்தை அடைய முயன்றோம். அங்கே வாழ்க்கை என்பது ஞானம். அந்த ஞானத்தால்தான் எல்லா படைப்புகளும், இருந்தவை, இருப்பவை, இருக்கவிருப்பவை தங்களது இருத்தலை பெற்றன. ஆனால் ஞானம் உருவாக்கப்பட்டது அல்ல. அது இப்போது இருப்பது போல முன்பு இருந்தது. அது எப்போதும் இருக்கும். மேலும் இந்த ஞானத்துக்கு இறந்த காலம் மற்றும் எதிர்காலம் கிடையாது. இது ஒரு நிரந்தரமான இருத்தல். ஏனெனில் இறந்த காலமும் எதிர்காலமும் நிரந்தரத்தின் பண்புகள் அல்ல. நாங்கள் பேசிக்கொண்டும் அதற்காக ஏங்கிக் கொண்டும் இருந்த அந்த பொழுதில் எங்களது இதயத்தின் ஒருமுகப்படுத்துதலின் அந்த ஒற்றை நொடியில் நிரந்தரத்தை விரல் நுனியால் தொட்டோம். பெருமூச்சு விட்ட நாங்கள் அந்த மேலான உலகிற்குரிய ஆவியின் முதற்கனிகளை எங்கள் பின்னால் விட்டு ஓசைகள் நிரம்பிய மனித உரையாடலுக்குள் திரும்பினோம். இங்கே ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு. எங்கள் வாழ்வின் தலைவரே, உமது வார்த்தையோடு ஒப்பிடும்போது அதில் என்ன இருக்கிறது? உமது வார்த்தை தன்னிலே நிலைத்திருந்து ஒருபோதும் பழமையாகாமல் அனைத்தையும் புதியனவாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் நாங்கள் சொன்னோம், இப்படி எண்ணுவோம்: ஒருவன் தனது சதையின் சந்தடி அடங்கியதை உணர்ந்தால், தண்ணீர், காற்று, ஆகாயம் என்னும் மருட்சிகள் மறைந்தால், அவனது ஆன்மாவே தன்னகத்தே அமைதி கொண்டு தன்னை பற்றியும் சிந்திக்காமல் தன்னையும் கடந்து சென்றால், கனவுகளும் காட்சிகளும் மறைந்தால், அத்தோடு சேர்ந்து எல்லா மொழிகளும் சமிஞ்ஞைகளும் மௌனமானால், தற்காலிகமானவை அனைத்தும் அமைதியானால், அதை யாராவது கேட்க முடிந்தால் இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள்: நாமே நம்மை உருவாக்கவில்லை, நிரந்தரமான அவரால் நாம் உருவாக்கப்பட்டோம். இந்த அறிக்கைக்குப் பின் ஒருவர் அமைதியாக இருந்தால், நமது காதுகளை அவர் பக்கம் திருப்பினால் அவரே அப்போது பேசுவார். அவர்கள் வழியாக அல்ல, தன் வழியாக. நாம் அவரது வார்த்தையை கேட்போம். மனித நாவின் வழியாக அல்ல, வானதூதரின் குரல் வழியாக அல்ல, இடியின் ஓசையில் அல்ல, விடுகதையின் உருவகங்கள் வழியாக அல்ல. மாறாக மேற்காணும் எந்த ஊடகமும் இல்லாமல் நாமே அவரை கேட்போம். அவரை நாம் இந்த பொருட்களில் பார்க்கிறோம். ஆனால்
இந்த பொருட்கள் இல்லாமல் அவரை கேட்கிறோம். அப்படித்தான் இருந்தது. அந்த நொடியில் நாங்கள் எங்கள் விரலை நீட்டி சிந்தனை ஆற்றலின் சிறு மின்னல் கீற்றிலே எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிரந்தர ஞானத்தை அடைந்தோம். ஒருவேளை அது நீடித்திருந்தால் மற்ற காட்சிகளையெல்லாம் மறந்துவிடலாம். அப்போது இது மட்டுமே காட்சி அருளப்பட்டவருக்கு பேருவகையை உண்டாக்கி அவரை நிரப்பி அவரை உள்ளார்ந்த மகிழ்ச்சியால் வெளிப்புறத்தில் மூடிவிடும். நிலைவாழ்வும் நாங்கள் பெருமூச்சு விட்டு ஓய்ந்த அந்த பொழுது போலத்தான் இருக்கும். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று சொல்வதன் பொருள் இது அல்லவா? அது எப்போது நடக்கும்? நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம் அந்த நொடியில். ஏறக்குறைய நான் இப்படித்தான் சொன்னேன், ஆனால் இதே வார்த்தைகளிலோ அல்லது இதே விதத்திலோ அல்ல. தலைவரே, நாங்கள் ஆத்மார்த்தமாக உரையாடிய அன்று நாங்கள் பேச பேச இந்த உலகமும் அத்தோடு சேர்ந்து அதன் ஆசைகளும் எங்களுக்கு பயனற்றதாய் போயின. என் தாய் சொன்னால், என் மகனே, என்னை பொறுத்தவரை இப்போது இந்த வாழ்வில் நான் எந்த இன்பமும் காணவில்லை. இங்கே நான் இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்றும் ஏன் நான் இங்கே இருக்கிறேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. இந்த உலகில் எனது எதிர்நோக்கு ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டும் என நினைக்க காரணம் என்னவென்றால், நான் இறக்கும் முன் உன்னை கிறிஸ்தவனாக காண வேண்டும் என்பதே. நான் எதிர்நோக்கியிருந்ததற்கும் மேலாக என் கடவுள் அதை எனக்கு கொடுத்து விட்டார். ஏனெனில் இந்த உலகின் வெற்றியை வெறுத்து அவரின் பணியாளனாக நீ மாறுவதை நான் பார்க்கிறேன். இங்கே செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? பிரிவு 11. அவளுக்கு என்ன பதிலளித்தேன் என்பதை என்னால் நினைவு கூற முடியவில்லை. ஏனெனில் ஏறக்குறைய 5 நாட்களில் காய்ச்சல் கண்டு இன்னும் அதிக நோய்வாய்ப்பட்டாள். அவள் நோயுற்றிருந்த போது ஒரு நாள் தன் உணர்வை இழந்தாள். அவளை சுற்றி இருப்பது பற்றி எந்த நினைவும் அவளுக்கு இல்லை. அவளோடு இருப்பதற்காக நாங்கள் ஓடினோம். ஆனால் அவள் மீண்டும் தன் உணர்வை பெற்றாள். என்னையும் என்னோடு நின்ற என் சகோதரனை பார்த்த அவள் எதையோ தேடுபவர் போல, நான் எங்கே இருக்கிறேன் என கேட்டாள். பின் எங்களை பார்த்து துக்கத்தால் ஊமையாகி அவள், உங்கள் தாயை இங்கே புதையுங்கள் என்றாள். மௌனத்தால் பதிலிருக்க நினைத்த நான் என் கண்ணீரால் பதிலளித்தேன். ஆனால் என் சகோதரன் அவளை மகிழ்ச்சிப்படுத்தும் எண்ணத்தில், அந்நிய மண்ணில் அல்ல, அவளது சொந்த நாட்டிலேயே அவள் அடக்கம் செய்யப்படுவாள் என்று சொன்னான். அதை கேட்டவுடன் அவளது முகத்தில் கவலை தோய்ந்தது. அவனை கண்டிக்கும் விதத்தில் வேகமாக அவனை பார்த்த கண்களில், ஏன் இப்படி நினைக்கிறாய் என்ற கேள்வி இருந்தது. நான் இருந்த பக்கம் கண்களை திருப்பிய அவள், அவன் சொல்வதை பார் என்றாள். தொடர்ந்து எங்கள் இருவரிடமும், எனது உடலை நீங்கள் விரும்பும் இடத்தில் புதையுங்கள். அதை பற்றிய கவலை உங்களுக்கு தொந்தரவு தர வேண்டாம். உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரின் பீடத்தில் என்னை நினைவு கூறுங்கள். அவளது நோய் தந்த துன்பத்தின் வலி அதிகரிக்கத் தொடங்கியதால் தன் மனதில் உள்ளதை தன்னால் முடிந்த வார்த்தைகளால் சொல்லிவிட்டு மீண்டும் மௌனமானாள். கண்ணுக்கு புலப்படாத கடவுளே, நீர் உமது நம்பிக்கையாளர்கள் இதயங்களுக்குள் அனுப்பும் கொடைகளை நினைக்கும் போது மகிழ்ச்சியா நிரப்பப்பட்டு உமக்கு நன்றி செலுத்தினேன். அவள் தனக்காக தனது கணவனுக்கு அருகில் புதைக்கப்படுமாறு முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்த கல்லறை பற்றிய நினைவு அவளை மிகவும் அலைக்கழித்தது என நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் இருவரும் மனமொத்து வாழ்ந்தனர். அவள் தனது விருப்பத்தை சொன்னாள். தனது கணவனுக்கு அருகில் அடக்கம் செய்யப்படுவதே தனக்கு மகிழ்ச்சி என்றும் எதிர்கால சந்ததி அதை நினைவு கூறும் எனவும் விரும்பினாள். அவளது கடல் கடந்த பயணங்களை தாண்டி திருமணத்தில் இணைந்த இருவரும் பூமியின் அரவணைப்பில் மீண்டும் இணைந்து துயில் கொள்ளலாம் என விரும்பினாள். ஆனால் உமது நிறைவான நன்மைத்தனத்தால் இந்த வீண் எண்ணம் எப்போது அவளது மனதிலிருந்து மறையத் தொடங்கியது என்பது எனக்கு தெரியவில்லை. என் தாய் இதை எனக்குச் சொன்னாள். எனக்கு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தது. மேலும் ஜன்னலுக்கு அருகில் நடந்த எங்கள் உரையாடலின் போது, நான் இங்கே செய்ய என்ன இருக்கிறது என கேட்டபோது அவள் தனது வீட்டில் இறக்க விரும்பவில்லை என்பது தெளிவாகிவிட்டது. மேலும் நான் பின்னர் கேள்வியுற்றேன், நாங்கள் ஓஸ்தியாவில் இருந்தபோது எனது நண்பர்கள் சிலரிடம் தாய்க்குரிய இரகசியத்தோடு தனக்கு இந்த உலக வாழ்வின் மேல் உள்ள வெறுப்பையும் இறப்பின் நன்மையையும் பற்றி பேசியிருக்கிறாள். நான் அப்போது அங்கு இல்லை. அவளது துணிச்சலை கண்ட என் நண்பர்கள்
அவளது சொந்த ஊரிலிருந்து தூரமாக உடலை விட்டுச் செல்வது பயமாக இல்லையா என்று அவளை கேட்க அவள் உடனே பதில் தந்தாள். கடவுளிடமிருந்து எதுவும் தூரமில்லை. உலகம் முடியும் போது எந்த இடத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாமல் போகுமா என்று பயப்பட தேவையில்லை. நோயுற்ற 9ஆம் நாள் தனது 56வது வயதில் எனக்கு 33 வயதான போது பக்தியும் அர்ப்பணமும் கொண்ட இந்த ஆன்மா உடலிலிருந்து விடுதலை பெற்றது. பிரிவு 12. நான் அவளது கண்களை மூடினேன். பெரும் தூக்கம் எனது இதயத்தில் ஊற்றெடுத்து கண்ணீர் வெள்ளமாய் ததும்ப தயாரானது. அதே வேளையில் எனது மனம் அதை தன் கட்டுக்குள் கொண்டு வர என் கண்கள் தடுக்க ததும்பி வந்த கண்ணீர் காய்ந்து போயிற்று. உள்மன போராட்டம் எனக்கு பெரும் வலியை தந்தது. அவள் இறுதி மூச்சை வெளியே விட்ட அந்த நேரம் எங்களோடு இருந்த அதயோதாதுஸ் துயரத்தால் பொங்கி வெடிக்க எல்லோரும் அவனை கடிந்து கொள்ள அவன் மௌனமானான். அப்போதும் கூட அழுகையாக நழுவி வெளிவந்த எனது குழந்தைத்தனம் எனது இளமையின் குரலால், எனது இதயத்தின் குரலால் கடிவாளமிடப்பட்ட கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கண்ணீர்மிகு ஒப்பாரிகளோடும் புலம்பல்களோடும் அடக்கச் சடங்கை கொண்டாடுவது முறையல்ல என்று நினைத்தோம். பல நேரங்களில் இறந்தவர்களின் வருந்தத்தக்க நிலையை காட்டுவதற்காகவும் முழுமையான அவரது அழிவை அடையாளப்படுத்துவதற்காகவுமே புலம்பல்களும் ஒப்பாரிகளும் பாடப்படுகின்றன. என் தாயின் இறப்பு வருந்தத்தக்க நிலையிலும் நடக்கவில்லை. இது அவளுக்கு அழிவும் அல்ல. அவளது வெளிவேடமற்ற நம்பிக்கை, விழுமியங்கள் நிறை வாழ்வு, இவையே அவளுக்கு அழியா வாழ்வை பெற்றுத்தரும் என்று உறுதியாக நம்பினோம். பின் ஏன் துக்கம் என்னை கவி கொண்டது? நாங்கள் இணைந்து வாழ்ந்ததால் உருவான நெருக்கம் உடைபட்ட போது வந்த காயம்தான் அது. மிகவும் ஆத்மார்த்தமானதும் விலைமதிப்பற்றதுமான பிணைப்பு திடீரென உடைந்து போனது. தான் நோய்வாய்ப்பட்டிருந்த இறுதி நாட்களில் என்னை அன்பான மகனே என அழைத்தது பற்றி நான் மிகவும் மகிழ்கிறேன். தனது அன்பு மிகுதியால் நான் அவளுக்கு எதிராக எந்த கடும் சொல்லையும் கசப்பான வார்த்தையையும் ஒரு நாளும் உதிர்த்ததில்லை என நினைவு கூர்ந்தாள். இருந்தாலும் என் கடவுளே, எங்களை உருவாக்கியவரே, நான் அவளை மதிக்க தாமதமானாலும் அவள் எனக்கு பணிவிடை செய்ய ஓடோடி வந்தாளே. இதோ இப்போது நான் சாய்ந்து நின்ற தூண் உடைந்து விட்டது. என் ஆன்மாவில் ஆழமான காயம் விழுந்தது. என் வாழ்வும் அவளது வாழ்வும் இரண்டர கலந்திருந்ததால் இப்போது என் வாழ்வு சுக்கு நூறாய் உடைந்து கிடக்கிறது. அதயோதாதுஸின் கண்ணீர் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டவுடன் எவோதியு திருப்பாடல் நூலை எடுத்து திருப்பாடல் ஒன்றை வாசிக்க ஆரம்பித்தான். கூடியிருந்த குடும்பம் முழுவதும் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், ஆண்டவரே உமக்கு புகழ் சாற்றுவேன் என்று பதிலுரைத்தது. நடந்ததை கேள்வியுற்ற நல்லுள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகள் கூடி வந்து அடக்கச் சடங்கு நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். நான் தனிமையாக விடப்படக்கூடாது என நினைத்த சிலர் என்னை அவர்களோடு தனியாக அழைத்துச் சென்றனர். உமக்கு தெரிந்திருந்த, ஆனால் அவர்கள் அறிந்திராத என் வழியை போக்க உண்மையை கொண்டு நான் ஒத்தடம் கொடுத்தேன். நான் பேசுவதை ஆர்வமாக கேட்டவர்கள் என் மனதில் துக்கம் இல்லை என நினைத்து கொண்டார்கள். ஆனால் உமது காதுகளில் எனது உணர்ச்சி பலவீனத்தை கடிந்து கொண்டு துயரத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தினேன். எனது முயற்சிகள் சிறிது பலனை தந்தாலும் துயரம் மீண்டும் மீண்டும் என்னை தாக்கியது. இருந்தாலும் என் கண்களில் நீர் பெருக்கெடுக்கவோ என் முகத்தில் சிறிய மாறுதலோ இல்லை. ஆனால் என் இதயத்தில் அது ஏற்படுத்திய அழுத்தம் பெரியது. மனித நொறுங்குநிலை அனுபவங்கள் என்மேல் கொண்டிருந்த ஆற்றலை எண்ணி நான் வருத்தப்பட்டேன். எங்களுக்கு விதித்துள்ளபடியும் உம் திருவுளத்தின் ஒழுங்கின்படியும் இத்தகைய அனுபவங்கள் எங்களுக்கு நிகழ்ந்தே தீரும். 2ஆம் வகையான துயரம் என்னை பீடித்ததால் இரட்டிப்பான துன்பத்தால் நான் வருத்தப்பட்டேன். அவளது உடல் எடுத்துச் செல்லப்பட்ட போது நாங்கள் உடன் சென்று கண்ணீர் வடிக்காமல் திரும்பினோம். எங்களது மீட்பின் பலி உடலாலும் இரத்தத்தாலும் அவளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது வாசிக்கப்பட்ட மன்றாட்டுகளின் போதும் அவளது உடல் அடக்கப்படும் முன் கல்லறைக்கு அருகில் வைக்கப்பட்டு ஜெபிக்கப்பட்ட மன்றாட்டுகளின் போதும் கூட நான் அழவில்லை. ஆனால் அந்த நாள் முழுவதும் துன்பம் என்னை தன் கட்டுக்குள் வைத்திருந்தது. எனது வலியை போக்குமாறு கலக்கத்தோடு உம் திருமுன் நின்றேன். ஆனால் நீர் வலியை போக்கவில்லை. ஏனெனில் இந்த ஒற்றைச் சான்றினால் ஒவ்வொரு உறவிலும் பழக்கத்திலும் சங்கிலி பிணைப்பு உருவாகிறது என்னும் உண்மையை நான் உள்வாங்கச் செய்தீர்.
ஏமாற்றத்திற்கு உட்படாமல் விழித்திருக்கும் உள்ளமும் சில நேரங்களில் இந்த விடயத்தில் ஏமாந்து போகிறது. எழுந்து சென்று குளிக்க முடிவெடுத்தேன். ஏனெனில் குளியல் என்னும் வார்த்தைக்கு கிரேக்கர்கள் பலனோயோன் என்பார்கள். கவலையை உள்ளத்திலிருந்து தூக்கி எறிதல் என்பது பொருள். ஆனால் அனாதைகளின் தந்தையே, உம் இரக்கத்தின் முன் அறிக்கையிடுகிறேன். நான் குளித்த பின்பும் முன்பு இருந்தது போலவே இருந்தேன். துன்பத்தின் கசப்பை எனது இதயம் வியர்த்து வெளியேற்றவில்லை. இறுதியாக நான் தூங்கிப் போனேன். விழித்தெழுந்தபோது என் துன்பத்தின் பெரும்பாலான சுவடுகள் துடைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தேன். எனது படுக்கையில் தனித்திருந்த வேளையில் உமது அம்ப்ரோஸின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தேன். அனைத்தையும் படைத்தவரே, நீர் வானங்களை ஆள்கின்றீர். பகலை உமது வெளிச்சத்தாலும் இரவை தூக்கம் என்னும் அருளாலும் அணி செய்கின்றீர். ஆக ஓய்வு எங்களது கை கால்களை தளர்த்தி வேலையின் பயன்பாட்டுக்கு தருகிறது. களைப்புற்ற உள்ளத்தை மென்மையாக்கி கவலையின் காரணிகளை கரைத்து விடுகிறது. அப்போது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக உமது அடியாளை பற்றிய பழைய உணர்வுகளுக்கு திரும்பினேன். பக்திமிகு மனப்பாங்குடன் உமக்கு பணி செய்த அவள் எங்களை அக்கறையோடு கவனித்து கொண்டாள். அவளின் அக்கறையை நான் இப்போது இழந்து நிற்கிறேன். உம்முன் அவளை பற்றியும் அவளுக்காகவும் என்னை பற்றியும் எனக்காகவும் அழுவதில் நான் மகிழ்ந்தேன். நான் கட்டுக்குள் வைத்திருந்த எனது கண்ணீரை இப்போது திறந்துவிட்டேன். அது ஓடோடி வந்தது. எனது கண்ணீரில் என் இதயம் இளைப்பாறியது. கண்ணீரில் என் இதயம் சாய்ந்து கொண்டது. ஏனெனில் என் அழுகையை கேட்டவர் நீர்தாமே அன்றி எனது அழுகையை ஆணவத்தால் விமர்சனம் செய்யும் மனிதர் அல்லர். இப்போது ஆண்டவரே, எனது எழுத்துக்களால் நான் என் உள்ள கிடக்கை வெளிப்படுத்துகிறேன். இதை வாசிக்கும் எவரும் தன் விருப்பம் போல இதை புரிந்து கொள்ளட்டும். நான் என் தாய்க்காக சில மணித்துளிகள் கண்ணீர் விட்டதை, என் கண்முன்னே இறந்த என் தாய்க்காக நான் கண்ணீர் விட்டதை, ஆனால் அவள் எனக்காக வருடக்கணக்கில் கண்ணீர் வடித்தாளே. இதை தவறு எனச் சொல்லி என்னை கேலி செய்பவர்கள் எனது பாவங்களுக்காக உம் திருமுன் அழுவார்களாக. ஏனெனில் உம் கிறிஸ்துவின் சகோதரர்களாகிய எங்கள் அனைவருக்கும் நீரே தந்தை. பிரிவு 13. எனது இதயம் அந்த காயத்திலிருந்து குணம் பெற்றது. மனித உறவு பிணைப்பின் நீட்சியான அந்த உணர்வில் நான் விழுந்ததற்காக நான் கடிந்து கொள்ளப்படலாம். ஆனால் இப்போது உம் அடியாள் சார்பாக எங்கள் கடவுளே, இன்னொரு வகையான கண்ணீரை உம் திருமுன் கொட்டுகிறேன். ஆதாமில் இறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் அச்சுறுத்துகின்ற அழிவை எண்ணி காயப்பட்ட உள்ளத்திலிருந்து அது புறப்படுகிறது. தனது உடலிலிருந்து அவள் விடுவிக்கப்படும் முன்னே என் தாய் கிறிஸ்துவில் உயிர் பெற்றாள். தனது நம்பிக்கையும் நன்னெறியும் உம் பெயருக்கு புகழ் சாற்றுமாறு வாழ்ந்தாள். ஆனால் அவளை திருமுழுக்கால் நீர் புதுப்படைப்பாக மாற்றிய நாள் முதல் உமது கட்டளைக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசவில்லை என்று கூறும் துணிச்சல் எனக்கு இல்லை. உமது மகன் சொன்னார், தம் சகோதரரையோ சகோதரியையோ அறிவிலியே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவார். உமது இரக்கத்தை அகற்றிவிட்டு நீர் எந்த புகழுக்குரிய மனித வாழ்வை மதிப்பிட்டாலும் அவர்கள் அழிவுக்குரியவர்களே. நீர் எங்களது குற்றங்களை துல்லியமாக தேடாதவர் என்பதால் உம்மோடு எங்களுக்கு இடமுண்டு என்ற நம்பிக்கை எங்களில் துளிர்க்கிறது. எவராவது ஒருவர் தனது நற்குணங்களையும் மதிப்பீடுகளையும் உம் திருமுன் அறிக்கையிட்டால் அவை உம் கொடைகளன்றி வேறென்ன? மனிதர்கள் தாங்கள் வெறும் மனிதர்கள் என அறிந்து கொண்டால் பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என உணர்ந்து கொண்டால் எத்துணை நலம். ஆகையால் என் இதயத்தின் தலைவரே, என் புகழே, என் வாழ்வே, நான் மகிழ்ந்து உமக்கு நன்றி கூறும் அவளது நற்செயல்களை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு அவளது பாவங்களுக்காக நான் இப்போது மன்றாடுகிறேன். எங்களது காயங்களுக்கான அருமருந்தாய் மரத்தில் தொங்கியவரும் உம் வலப்பக்கம் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உம்மை மன்றாடுகிறேன். அவள் இரக்கத்தோடு நடந்து கொண்டாள் என்றும் அவளது இதயத்திலிருந்து கடனாளிகளின் கடன்களை மன்னித்தாள் என்றும் அறிவேன். மீட்பின் தண்ணீரை பெற்றபின் கடந்த பல ஆண்டுகளில் அவள் உம்மிடம் பட்டிருக்கும் கடன்களை நீர் மன்னித்தருளும். மன்னியும் என் தலைவரே, மன்னியும். நான் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியாளை இழுக்காதேயும். உமது இரக்கம் நீதியை வெல்வதாக. ஏனெனில் உம் வார்த்தைகள் உண்மையானவை. இரக்கமுடையோர் இரக்கம் பெறுவர் என்று நீர் கற்பித்தீர். இதுவே உமது கொடை.
யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன். யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். நான் கேட்பதை நீர் ஏற்கனவே கொடுத்துவிட்டீர் என நம்புகிறேன். ஏனெனில் நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். அவளது விடுதலையின் நாள் வந்தபோது தனது உடல் துணிகளால் எப்படி பொதியப்பட வேண்டும் என்பது பற்றியோ, நறுமண தைலத்தால் பூசப்பட வேண்டும் என்பது பற்றியோ, சிறப்பான நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும் என்பது பற்றியோ எண்ணவில்லை. தனது தாய் மண்ணில் தான் புதைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் எண்ணவில்லை. அது பற்றி அவள் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை. அவள் விரும்பியதெல்லாம் தான் உமது பீடத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதே. நாள் தவறாமல் பீடம் நோக்கி அவள் நடந்தாள். ஏனெனில் அங்கேதான் புனித பலிப்பொருள் பலியிடப்பட்டது என்றும், அவரே நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அழித்துவிட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார் என்றும் அறிந்திருந்தாள். எங்களது பாவங்களை கணக்கிட்டு எங்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கும் எதிரியின் மேல் வெற்றி கொண்டார் அவர். ஆனால் அவரில் எதிரி எக்குற்றமும் காணவில்லை. அவரில் நாம் அனைவரும் வெற்றியாளர்களே. அவர் சிந்திய மாசற்ற இரத்தத்தை திரும்ப கொடுப்பவர் யார்? நம்மை எதிரியின் கரங்களிலிருந்து மீட்டுக்கொள்ள அவர் கொடுத்த விலையை திரும்ப கொடுப்பவர் யார்? நம்பிக்கை என்னும் சங்கிலியால் உமது அடியால் தனது ஆன்மாவை மீட்பளிக்கும் அருளடையாளத்தோடு பிணைத்து கொண்டாள். உமது பாதுகாப்பிலிருந்து எவரும் அவளை பிரிக்காதிருப்பார்களாக. இளஞ்சிங்கமும் விரியன் பாம்பும் தங்களது ஆற்றலால் ஏமாற்று வேலைகளாலும் அவளை நெருங்காதிருப்பனவாக. தன்னிடம் பாவமில்லை என்று அவள் சொல்ல மாட்டாள். அப்படி சொன்னால் அவள் எதிரியின் கைகளில் சிக்கிக்கொள்வாள். தனது பாவங்கள் அனைத்தும் அவரால் மன்னிக்கப்பட்டன என்றும், அவரே அனைத்து கடன்களையும் தம் சார்பாக செலுத்தினார் என்றும் அவள் பதிலுரைப்பாள். தனது கணவனோடு அவள் அமைதியில் இளைப்பாறுவாளாக. அவளது கணவனாக அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் இருக்கவில்லை. உமக்காக அவனை வெற்றி கொள்ள பொறுமையின் நற்கனிகளை தந்து அவள் அவனுக்கு பணிபுரிந்தாள். என் தலைவரே, என் கடவுளே, உமது அடியார்களை, எனது சகோதரர்களை, உமது பிள்ளைகளை, எனது தலைவர்களை தூண்டி எழுப்பும். எனது இதயம், குரல், எழுத்து அனைத்தையும் இவர்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் அனைவரும் அடியாள் மோனிகாவையும் அவளது கணவன் பேட்ரிக்கையும் பீடத்தில் நினைவு கூர்வார்களாக. இவர்களின் உடல் பிணைப்பின் வழியாகவே நீர் என்னை என் அறிவுக்கு எட்டாத வகையில் இவ்வுலகிற்கு கொண்டு வந்தீர். எனது சுற்றத்தாரும் நண்பர்களும் எனது பெற்றோர்களை பக்தி கலந்த அன்புடன் நினைவு கூர்வார்களாக. தந்தையே, இவர்கள் அனைவரும் எம் தாய் திரு அவையின் பிள்ளைகள், நிலையான எருசலேமின் உடன் குடிமக்கள். இந்த நகருக்காகவே திருப்பயணிகளாகிய நாங்கள் ஏங்குகிறோம். இங்கிருந்தே நாங்கள் புறப்பட்டோம், இங்கே நாங்கள் திரும்புகிறோம். எனது ஒப்புகைகளால், எனது மன்றாட்டுக்களால் மட்டுமல்ல, பலர் எழுப்பும் மன்றாட்டுக்களால் எனது தாயின் விண்ணப்பம் நிறைவேறுவதாக.